ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 79வது சுதந்திர தின உரையில் எக்கச்சக்கமான விஷயங்கள் பேசியிருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மிஷன் சுதர்சன் சக்ரா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுடைய பாதுகாப்புக்கான ஒரு முக்கியமான விஷயம். இந்த சுதர்சன் சக்ரா அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. மகாபாரதத்தில் கிருஷ்ணர் கையில் ஒரு சக்கரம் வச்சிருப்பார் இல்லையா, அந்த சக்கரம் தான் வந்து சுதர்சன் சக்ரா. இது எப்படி எதிரிகளை தாக்குதோ அதே மாதிரி இந்தியாவுக்கான ஒரு சிஸ்டம் தான் வந்து இந்த சுதர்சன் சக்ரா அப்படிங்கிறது. நம்ம எல்லாமே இஸ்ரேலுடைய அயன் டூம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் பற்றி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. இந்த அயன் டூம் அப்படிங்கிறது இஸ்ரேலை சுற்றி ஒரு கேடைய மாதிரி ஆக்ட் ஆகும். இஸ்ரேலில் ஏதாச்சும் ஒரு நாடு வந்து ராக்கெட்டை விட்டு இதோ விட்டு தாக்குறாங்க அப்படின்னா அதை இந்த சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அழிச்சிடும். ஸோ அதான் வந்து அயன் டூம். அதே மாதிரி இந்தியாவுக்கான ஒரு அயன் டூம் சிஸ்டம் தான் வந்து இந்த மிஷன் சுதர்சன் சக்ரா அப்படிங்கிற இது இஸ்ரேலோட ஒரு படி மேலே போய் இஸ்ரேலோட சிஸ்டம் வெறும் டிஃபென்ஸ் மட்டும் தான் பண்ணும். பட் இது எந்த நாடு நம்மளை அட்டாக் பண்ணுதோ அதை ஒரு பயங்கரமாக திருப்பி அட்டாக் பண்ணுறதுக்கான ஒரு சிஸ்டம் தான் என்னன்னா அந்த மிஷன் சுதர்சன் சக்ரா. இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இது நம்ம முழுக்க இந்தியாவிலேயே உருவாக்க போகிறோம். இண்டிஜினஸாக வேறு எந்த நாடையும் டிபெண்ட் பண்ணாமல் நம்ம இந்தியாவிலே உருவாக்க போகிறோம். ஸோ இதை 2035 நம்ம பண்ணி முடிப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரதமர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த விஷயத்தை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.